வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் துன்பத்தை துடைத்து அதில் இன்பம் காணக்கூடிய துலாம் ராசியில் பிறந்தவர்கள், மற்றவர்களுடைய துன்பத்தை துடைத்து அதில் இன்பம் காணக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இன்பமும் பொருளும் செல்வமும் தனமும் கிடைக்குமா? கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 விஷயம், எளிய வழி, 3 வழி. இதை நீங்கள் தினம் செய்தால் போதும், உங்கள் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சு பணத்தை சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியல, ஏதாவது ஒரு வழி செலவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பதிவை நிச்சயம் முழுமையா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் தெரியும், அதை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதரி சுக்கிர பகவான் தான். காதலுக்கும் கல்யாணத்திற்கும் சுகத்திற்கும் காரக கிரகம் சுக்கிரன். அதனால கற்பனை வளம், கவிதை வளம், காதல் வளம் எல்லாமே உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஆனா பணம் காசு நிறையணும்னா தங்கம்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், வீட்டை எப்பவுமே கழுவி சுத்தம் பண்ணும் பொழுது அதில் வேங்கை மரத்தினுடைய கட்டைகளை அல்லது வேங்கை மரத்துடைய குச்சிகளை அந்த நீரில் முதல் நாள் இரவே ஊற வைத்து அந்த நீரை நீங்க எடுத்து வீட்டை கழுவி விடும் போது, சுத்தம் செய்யும்போது பயன்படுத்தினால் உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகள் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏவல் பிடி சூனியங்கள் இருந்தாலும் சரி, கெட்ட சக்திகள் இருந்தாலும் சரி குறையும். இதனால் தர்தினியம் விட விலகி வீட்டில் பணங்கள் தங்க ஆரம்பிக்கும். இது ஒன்று. இரண்டாவது, பூஜை அறை, கல்லாப்பட்டி, பர்சு, இப்படி ஏதாவது ஒரு இடத்துல செம்பு நாணயமோ அல்லது செம்பிலால் ஆன ஏதாவது பொருட்களோ அல்லது செம்பு மோதிரமோ வைத்துக் கொள்ளுங்கள். பணம் இருக்கின்ற இடத்தில் அது இருக்க வேண்டும். அப்படி வைத்து நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது சேமிப்பு உயரும், எதிர்பாராத செலவினங்கள் வராது. இதுக்கப்புறம் 3வது விஷயமாக கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், எப்பொழுதுமே நீங்கள் வீட்டை ஒரு ஒற்றை அடிக்கிறீங்க இல்ல சுத்தம் பண்றீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு செம்பு பாத்திரத்தில் சிறிதளவு ஜலத்தை முதல் நாள் இரவே ஊற வைத்து விட்டு அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரை மறுநாள் வீடு முழுதும் தெளித்து வையுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது எதிர்பாராத சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். இது எப்ப வேணா நீங்க செய்யலாம், டெய்லியும் கூட அடிக்கடி செய்யலாம். ஆனா இதனால் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இது துளாராசிக்காரங்க தவறா பண்ணுங்க. திருமண யோகம், குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். வீடுகள்ல எப்பவுமே ஒரு நிற செம்பு தண்ணி பூஜையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்கள் வைக்க வேண்டியது செம்பு பாத்திரத்தில் நிறைவான ஒரு ஜலம். அப்படி வச்சு பயன்படுத்தி பாருங்க. அது வீட்டுல ஒரு சும்மா இருந்தாலும் ஓகே தான். அதனால நன்மை நடக்கும் நிச்சயமான முறையில். இது எளிய வழி, செய்து பார்ப்பதில் தவறில்லை, பலன் நிச்சயம் உண்டு. சரிங்களா? சோ இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றபடி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.